அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஆப்ஷன் டேபிளுக்கு உண்டான கட்டண பயிற்சி நம்ம துவங்கியிருக்கிறோம். விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்து அதனுடைய தகவல் பெற்றுக்கொள்ளலாம். செப்டம்பர் 29ஆம் தேதி துவங்குகிறது. இது முழுக்க ஆன்லைன் வகுப்பு, தமிழ் மொழியில் இருக்கும். இது என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்துட்டு வரேன். இது ஒரு கட்டண பயிற்சி. இந்த பயிற்சியில் இணைந்தாலே வெற்றி மற்றும் பெற்றுவிடலாம். வெற்றி மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும், தோல்வியே கிடைக்காது. நல்லா பண்ணலாம், நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கண்டிப்பாக பங்கேற்கக்கூடாது. இது முழுக்க கற்றலுக்காக. நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறக்கு, இந்த ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறக்கு இந்த கட்டண பயிற்சி உங்களுக்கு ஒரு வகையில் உதவும். நம்ம இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுங்க, இந்த இடத்துல செல் பண்ணுங்க அப்படின்ட்டு எதுவுமே என்ட்ரி எக்ஸிட்டை பற்றியே நம்மளுடைய கட்டண பயிற்சியில் இருக்காது. முழுக்க என்னோடய அனுபவத்தை ஆப்ஷன் ப்ரீமியத்தின் அடிப்படையில் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கட்டண பயிற்சியின் நோக்கமே. அதனால் வரைபடம் அப்படிங்கிறது இருக்காது, நியூஸ் பேஸ்டு நம்மளுக்கு இருக்காது. முழுக்க நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம், இம்ப்ளைடு வாலிட்டி, ரேஞ்ச், மார்க்கெட்டோட பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி இது எல்லாமே பார்த்து எப்படி பண்ணணும், எந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்றைய காணொலிக்குள்ளே போகலாம். ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க முதல் பங்கு சந்தையை ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல ட்ரேடிங் நல்லா பண்ணணும் அப்படின்னா ஒன்று நம்பணும். என்ன அப்படின்னா, மார்க்கெட்டை நம்ம நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நம்பக்கூடாது. அதை தான் நம்ம நல்லா நம்ப வேண்டும். அதாவது நம்ம நினைக்கிறது தான் நடக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. அதை தான் நீங்கள் நல்லா நம்பணும். நம்ம நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கக்கூடாது. அதை மேலே நீங்கள் நல்லா நம்பிக்கை வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இது ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ். நம்ம நினச்சது நடக்கலாம், நடக்காமல் போகலாம். அப்போது எத்தனை முறை நம்ம நினச்சது நடக்குது, அதற்குண்டான அறிகுறிகள் என்ன, குறிப்புகள் என்ன, இதைத்தான் நம்ம முழுக்க பார்க்கணும். இதுதான் நம்மளுக்கு ரொம்ப அவசியம். நிஃப்டி பாருங்கள், நம்மளுக்கு நேற்றைய தினத்திலிருந்து ஒரு 150 புள்ளிகள் ஏற்றத்தில் முடிஞ்சிருக்கிறாங்க. இது ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட் பாருங்கள். இது சென்ற வாரத்தோட இம்பேக்ட். இருக்கிறதுலே அதிகமான ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 25,849. அப்போது இது லாஸ்ட் வீக்கோட ஹை. சந்தை ஓப்பன் 25,872, நேற்றைய க்ளோஸில் இருந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 புள்ளிகள் கேப் அப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைய டுடே லோ அப்படிங்கிறது நியர் எஸ்டர்டே ஹை. இது ரொம்ப முக்கியம். அதற்கு மேலே இருந்தாலே மார்க்கெட் என்ன தான் ஆகணும் அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்கள். அப்போ ரேஞ்ச் அப்சைட் மட்டும்தான் கிடச்சாகணும். இதுதான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியங்கள். இதெல்லாம் தான். இதே 25,849க்கு கீழேயும் 25,790க்கு கீழேயும் நிலை பெறக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டிருந்தால் மார்க்கெட்டோட ப்ராபபிலிட்டி மாறி இருக்கும். அப்போ இங்கே என்ன ஆகுது, லாஸ்ட் வீக்கோட ஹைக்கு மேலே இருக்கிற வரை மார்க்கெட் லாஸ்ட் வீக்கோட ஹைக்கு மேலே மட்டும் தானே ட்ராவல் பண்ண முடியும். லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள். அப்போது இந்த இடத்துல என்ன மாதிரி தாக்கங்கள் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் நீங்கள் யோசிக்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அப்படின்ட்டு. இந்த இடத்துல நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலிட்டி கால் சைடு குறைவாகவும் புட் சைடு அதிகமாக இருந்தது. முக்கியமாக டிஸ்கவுண்டில் இருந்தாங்க. மார்க்கெட் டிஸ்கவுண்டில் இருந்தாங்க. அதையும் நீங்கள் கவனிக்கணும். இப்போ நேற்று முடிவு பெறும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல டிஸ்கவுண்டில் இருந்தாங்க. இன்றைக்கி அது என்ன நடந்தாங்க, அப்போ ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான இம்பேக்ட் என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போது மார்க்கெட் இன்றைக்கி இப்போ ஸ்பாட் முடிச்சுக்கிறது 939, ஃப்யூச்சர் இப்போ செட்டில்மெண்ட் வரல, இருந்தாலும் 915போது டிஸ்கவுண்ட் தான். இங்கே பாருங்கள்,
மார்க்கெட்டோட இன்றைக்கி ஸ்பாட்டோட லோ 25,847. அப்போ மார்க்கெட் வந்து நேற்று 150 பாயிண்ட் இப்போ இங்கேருந்து 150 பாயிண்ட் கழிச்சாலும் நம்மளுக்கு தெரியும் 25,000 நம்மளுக்கு 787 அந்த மாதிரி. அப்போ நேற்று டிஸ்கவுண்டில் இருந்தாங்க. இன்றைக்கி லோ பாருங்கள், ஸ்பாட் வந்துட்டு இங்கேருந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்துட்டு நம்மளுக்கு 790, 847. நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே நம்மளுக்கு மார்க்கெட் போகலை. ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே மார்க்கெட் போகலை. ஆனால் ஸ்பாட்டு ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 25,767 ப்ரீவியஸ் க்ளோஸ். அப்போ 850 ஓப்பன், அவங்க வந்துட்டு ஓப்பன் லோ அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அப்போது ஸ்பாட்டோடைய லோவுக்கு மேலே தான் இவங்க லோ இருக்காங்க. அப்போ இது என்ன அர்த்தம்? நம்மளுக்கு ப்ரீமியம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரியுது. லோ பேஸ்டில் நம்மளுக்கு ப்ரீமியம் அப்படின்னு நம்மளுக்கு தென்படுது. அப்போது நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் தான் எக்ஸ்பீரியோட இம்பேக்ட், அப்படி தான் லாஜிக். அப்போ இதை பேஸ் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இதே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டிஃப்ரெண்ட்டாலும் நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். பேங்க் நிஃப்டியோடது பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்று 53,550 நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஏறி இருக்காங்க. இப்போ ஃபியூச்சரோட ஏற்றம் பார்த்தீங்கன்னா 0.95 பாயிண்ட்ஸ், அதாவது நியர்பை 1%. ஆனால் பேங்க் நிஃப்டி வந்துட்டு ஸ்பாட் எவ்வளோ ஏறி இருக்காங்கன்னா 0.58. அப்போ இங்கேயே நம்மளுக்கு தென்படுது இந்த இடத்துல மார்க்கெட் வந்து டிஸ்கவுண்ட்டை வந்து எவ்வளோ கரெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அப்போது இன்றைக்கி வந்து டிஸ்கவுண்டில் இருக்கிறது, அதாவது டிஸ்கவுண்டோட டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறது நம்மளுக்கு வந்துட்டு நியர்பை ப்ரீமியம் அப்படின்னு மாறுது. அப்போ இதற்குள்ளே மறைமுகமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த பொசிஷன் டிஸ்கவுண்டில் இருந்த பொசிஷன் ப்ரீமியமாக மாறி இருக்குது அப்படிங்கும்போது இங்கே என்ன நடந்திருக்கும்? அப்போ மறைமுகமாக இங்கே வந்து ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகிருக்கு. இந்த டிமாண்ட் வந்துட்டு பெரிய டிமாண்ட்னு சொல்கிறதில்ல. அப்போ டிஸ்கவுண்டில் இருந்தால் ப்ரீமியம் ஆகியிருக்கா, மார்க்கெட் ஏறி இருக்குது. அப்போது இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து மார்க்கெட் இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு சற்று இந்த இடத்துல குறைஞ்சிருக்கு. அதனால தான் மார்க்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நெடுநேரம் மதிய நேரம் பார்த்தீங்கன்னா மதியம் வர ஒரு சைட்வே இம்பேக்ட் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நெடுநேரம் இருந்தது. இந்த நேரம் அதுக்கப்புறம் தான் இம்பேக்ட் பண்ணி நல்லா மேலே போனாங்க. அப்போ இதை புரிஞ்சுக்கணும். அப்போ சைட்வேக்கு அப்புறம் ஏன் இது பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா மீட்டிங் பாயிண்ட்டோட கான்செப்ட், அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் மீட் பண்ணணும், அந்த மீட் நடக்கிறதுக்காக இது நடக்கும். அப்போ அந்த மீட்டிங் பாயிண்ட்டோட கான்செப்ட்ஸை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இதில் நம்ம வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கோட லாஜிக்காக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இதனை முதல் புரிதலுக்காக எடுத்துக்கணும். ஏன்னா இந்த ஆப்ஷன் செயினோட ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆப்ஷன் செயின் வந்துட்டு இப்போது நிஃப்டினா 50 பாயிண்ட்ஸோட இது இருக்காங்கன்னா, இது பாருங்கள் இப்போ மார்க்கெட் 25,939 முடிஞ்சிருக்காங்கன்னா 25,900 காலும் 25,000 புட்டும் இது ரெண்டும் சேர்த்து கால் 39 ரூபா, புட்டு வந்து 61 ரூபா. இப்படி தான் பிரிச்சுக்கணும். ஏன்னா இதோட டிஸ்டன்ஸ் 100 ரூபா. இதுதான் இருக்கிற லாஜிக். அப்போ இதற்குள்ளே இருக்கக்கூடிய டைம் வேல்யூ என்ன பண்ண போகிறாங்க? 0 பண்ண போகிறாங்க. அப்போ இதை நன்றாக நீங்கள் புரிந்து கொண்டு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னா தான் இதில் ஏதுவாக இருக்கும். இதை நன்றாக புரிந்து கொள்ளணும். அப்போ நிஃப்டியோட நம்மளுக்கு டேபிள் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்கணும். 25,900 கால், 26,000 கால், 25,900 புட், 25,800 புட், அதுக்கப்புறம் 26,200 கால் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 25,900 காலும் கொடுத்துருக்காங்க, புட்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு கட்டம் கட்டுறாங்க. 25,800 புட்டும் 26,000 காலும். இப்போ பார்த்தீங்கன்னா 25,800 டு 26,000 கால். அப்போ இதை ஒரு புட்டாக எடுத்துக்கோங்க, இது ஒரு காலாக எடுத்துக்கோங்க. இப்போ 25,800 கால் இங்கே ஐடிஎம்மாக இருக்க போகிறாங்க, 26,000 புட்டு வந்து ஐடிஎம்மாக இருக்க போகிறாங்க. 25,900க்கு மேலே மார்க்கெட் இருக்கிறதுனால இது ஒரு அட் த மணியாக இருக்க போகிறாங்க. அப்போ இது வந்து ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் வாரம் நம்மளுக்கு இப்போதைக்கு செட் ஆயிருக்கு. இப்போது 25,900 கால் 167 ரூபாய் ஹை கொடுத்ததுனால மார்க்கெட்டில் இப்போ 123 ரூபாய்க்கு ட்ரேட் நடந்திருக்கு. இன்னும் க்ளோஸ் நடக்கலை. இருந்தாலும் இன்றைக்கி அதிகபட்சமான விலை 167 அப்படிங்கிறதுனால 26,067 அப்படிங்கிறது ஒரு சப்ளை ஜோனாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஹை தான் ஒரு சப்ளை ஜோன். அதேமாதிரி 25,900 புட் 161 ரூபாய் ஹை கொடுத்ததுனால
739 இந்த இடம். இது என்ன பண்ணியிருக்கோம்னா 25,900 கால் ஆப்ஷனுடைய ஹையை வந்து ப்ளஸ் பண்ணியிருக்கிறோம். 25,900 புட் ஆப்ஷன்ஸோட ஹையை வந்து மைனஸ் பண்ணியிருக்கோம். இது லாஜிக். அடுத்து இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸை 123நால செட்டில்மெண்ட் ப்ரைஸ் எங்கே கொடுக்குறாங்க தெரியல. நீங்கள் செட்டில்மெண்ட் ப்ரைஸை கால்குலேட் பண்ணிக்கோங்க. இங்கே பண்ணதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல வரும். அதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க. இப்போதைக்கு நான் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸை பண்ணிக்கிறேன். 26,023. 25,900 புட் 111 ரூபா கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்மளுக்கு வந்துட்டு 25,789. இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 235 புள்ளிகள் 240 புள்ளிகள் அப்படின்னு வச்சுட்டா 25,900 240 புள்ளிகளை ஆட் பண்ணால் 26,140. அதே மாதிரி இந்த பக்கம் 240 புள்ளிகளை நம்ம கழிச்சிட்டோம்னா 25,660 புள்ளிகள். அப்போ இந்த ஜோன் இந்தக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாம் ஆக்டிவாக இருக்க போகிறாங்க. 25,900 பேஸ் பண்ணி லாஜிக்கலான கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக்குகள்லாம் ஆக்டிவாக இருக்க போகிறாங்க. அதுவும் நம்மளுக்கு இம்பேக்டட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போது இதில் இம்ப்ளைடு வாலிட்டி எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கணும். இம்ப்ளைடு வாலிட்டி 10, புட் சைடு வந்து 14 இருக்குது. இது ஒரு இம்பேலன்ஸ்டு. இந்த இம்பேலன்ஸ்டு எப்படியெல்லாம் புரிஞ்சுக்கலான்னா இங்கே வந்து ஒரு 9 ரூபாய்க்கு உண்டான பொருள் 10 ரூபாய் இருக்குது அப்படின்னா இங்கே என்னவா இருக்குன்னா 1 ரூபாய் அதிகமாக இருக்குதுன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டா இங்கே 9 ரூபாய் இருக்க வேண்டிய பொருள் இங்கே 14 ரூபாய் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்காக இங்கே வந்து 5 ரூபாய் அதிகமாக இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். இங்கே வந்துட்டு ஆப்ஷன்ஸ் பையராக எல்லோரும் யோசிப்பீங்க, ஆப்ஷன் செல்லராக யோசிங்க. இது வந்து ஆப்ஷன் செல்லரோட அடிப்படையில் பார்க்க போனால் இவங்க வந்து ஒரு ப்ரீமியம் திருடர்கள். இவங்களுக்கு தேவை என்னென்னா ப்ரீமியத்தை வந்து திருடணும். இப்போ நம்மளுக்கு நார்மலாக ஒரு திருடர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்கே போவாங்க? ஒரு பணக்காரரிடம் போய் தான் திருடருக்கு பார்ப்பாங்க, அவங்களுக்கு வேண்டிய இடத்த எடுக்கிறதுக்காக. இங்கே ப்ரீமியம் திருடர்கள் அப்போ எதை பார்க்க போவாங்க? எங்கே வந்து டைம் வேல்யூ இருக்கோ அங்கே தான் திருட போவாங்க. அப்போ இவங்ககிட்ட இம்ப்ளைடு வாலிட்டி கம்மியாக இருக்கிறவங்ககிட்ட என்னவாக இருக்கும்? டைம் வேல்யூ கம்மியாக இருக்கும். இம்ப்ளைடு வாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறவங்ககிட்ட டைம் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க எடுத்துக்காட்டுக்காக. இதை வந்து சிச்சுவேஷன் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ரீமியம் திருடர்கள் இதை செல்லடிக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூன்னு எடுத்துக்குவோம். அந்த டைம் வேல்யூ கிடைக்கும், இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படியே இருக்கும். அப்போ இவங்க கிட்ட என்னவாக இருக்கும்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ மட்டும் இருக்கும், டைம் வேல்யூ குறைவாக இருக்கும். அப்போ இவங்க கிட்ட செல் அடித்தவங்க, இம்ப்ளாய்டு வாட்டி கம்மியாக இருக்கிற பக்கம் செல் அடித்தவங்களுக்கு எளிதாக மார்க்கெட் அவங்க திசை பயணம் நடந்தால் எளிதாக நட்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்துடும். அதனால செல்லர்ஸ் வந்து ஈஸியாக பேனிக் ஆகக்கூடிய இடம் இவங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம முதல்ல எளிதாக புரிந்து கொள்ளணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இவங்களுக்கு மார்க்கெட் வந்துட்டு இறங்கணும்னு அவசியம் இல்லை. புட் ஆப்ஷன்ஸ் இறங்கணும், மார்க்கெட் இறங்கினா தான் பயப்படணும் அப்படிங்கிறது தான் தவிர மார்க்கெட் ஒரு சைடு வேக்கில் போனாலும் டைம் வேல்யூ கரைஞ்சிடும். அப்போ மார்க்கெட் ஏறலாம் அல்லது சைடு வேக்கில் போனால் இவங்களுக்கு நல்லது, ஆனால் மார்க்கெட் மட்டும் இறங்கக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலையில் இங்கே மாறுபடும். அப்போ இதனை நன்றாக நம்ம புரிந்து கொள்ளணும். பேங்க் நிஃப்டி இந்த கணக்கீடுகளை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முற்பட்டோம்னா ட்ரேடிங் சிம்டம்ஸ் நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள் 54,000 கால், 53,900 கால், 54,000 புட், 53,800 கால், 54,100 கால், 54,500 கால், 54,200 கால், 53,900 புட்டில் கொடுத்துருக்கோம். இந்த இடத்த கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த 53,800 கால் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு ஐடிஎம் கால். இந்த ஐடிஎம் கால் அதிகமாக வராது. அப்போ ஐடிஎம் கால் வருதுன்னா என்ன வேலை நடக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இங்கே யோசனை. இங்கே வந்து நம்மளுக்கு இப்போ 54,000 கால் 54,000 புட்டு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ 54,000 பேஸ் பண்ணும்போது 54,000 கால் நம்மளுக்கு இப்போ 294 ரூபா இருக்கிறாங்க. அப்போ இது 294 இருக்கிறதுனால 54,000 இருக்கலாம். அப்போ 54,294, 54,000 புட்டு வந்து நம்மளுக்கு 227 ரூபா இருக்கிறாங்க. அப்போ இது என்ன அர்த்தம்? இது 53,773 53,773. அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு இம்பேக்டட் ஜோன். அப்போ இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால்
இது ஒரு 300, இது ஒரு 200னா ஒரு 500, 530 புள்ளிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். 500ன்னு வச்சுக்கலாம். அப்போது 54,500 டு 53,500 இவங்களோட கண்ட்ரோல் பிளேஸாக இருக்க போகிறாங்க. அப்போ 54,000 நடுநிலை. அப்போ 54,000 கால் 454 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 54,454. 54,000 புட் 494னா 500 வச்சுக்கலாம், 53,500. அப்போ இந்த ஜோன், அப்போ 53,500 டு 54,500 ரொம்ப ரொம்ப முக்கியம். 54,000 கால் 454க்கு மேலே நிற்கக்கூடிய தகுதி இழக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து 54,494 454 தாண்டறதுக்குண்டான வாய்ப்புகள் குறைந்து விடும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஆப்ஷன் செயின் இதில் இம்ப்ளைட் வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இவங்க கால் சைடு வந்து 15 இருக்காங்க, புட் சைடு 17 இருக்காங்க அப்படின்னா இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இப்போவும் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கிறாங்கன்னா ஆக்டிவ் மோடில் இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே ஆக்டிவ் மோடில் இருக்காங்க. இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நம்மளுக்கு கம்மியாகுதா ஆகுதா அப்படிங்கிறத ரொம்ப பார்க்கணும். நாளை தினம் ரொம்ப முக்கியம். ஏன்னா 2 நாட்கள் இருக்குது, ஒரு மந்த்லி எக்ஸ்பீரியம் இருக்குது. அதனால் வந்துட்டு இதை நன்றாக உற்று கவனித்து இந்த இம்ப்ளைடு வாலிட்டியை பேஸ் பண்ணி என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் பில்ட் பண்ணலாம், ஆப்ஷன்ஸ் டேபிள்ஸை வச்சு எப்படி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இருக்கிறது என்னென்னா ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் கரைவது எளிது, கொடுப்பது கடினம் அப்படிங்கிற கான்செப்டை மட்டும் நினைவில் வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணணும். அதனால் மார்க்கெட் வந்து இப்போ நிஃப்டியோட கண்ட்ரோல் வந்துட்டு 54,000 ஸ்ட்ரைக்கோட இம்பேக்டில் இருக்குது. நிஃப்டியை பொறுத்தவரை வந்துட்டு 25,900 கால் புட்டோட இம்பேக்டில் இருக்குது. அதனால் இதை என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிறதை உற்று கவனிப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.